Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 7 Hindi Lesson 2 activities. Shortly, I will be uploading the next lessons also. So, please subscribe to this channel so that you can get notified. Now, let's move on to the lesson. लेखक को अपनी दादी माँ की याद के साथ साथ बचपन की और किन किन बातों की याद आ जाती है. ஸோ லேக்கக் அப்படின்னா ரைட்டர். ஸோ ரைட்டருக்கு வந்துட்டு தன்னுடைய தாதிமா பாட்டியோட சில ஞாபகங்கள் வருது இல்லையா, அது கூடவே பச்பன் அப்படின்னா சைல்ட்ஹுட் டேஸ். ஸோ அதில் வந்து கின் கின் பாத்தோம் எந்தெந்த விஷயங்கள் வந்து யாத் ஆத்தி है ஞாபகம் இருக்கு அவருக்கு. ஸோ தட் இஸ் த क्वेश्चन. Now let's see the answer. लेखक को अपनी दादी माँ की याद के साथ साथ. ஸோ ரைட்டருக்கு வந்து தன்னுடைய பாட்டியோட ஞாபகங்கள் கூட மித்ரோं की याद आती है. மித்ரோं அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகங்கள் வருது. கிஷன் பையா கி ஷாதி. ஸோ அவரோட அண்ணா இருந்தார் இல்லையா கிஷன் பையா. ஸோ அவரோட கல்யாணம். गाँव की बारिश में भीगना. ஸோ காவ் அப்படின்னா வில்லேஜ். ஸோ வில்லேஜில் அந்த மழை காலம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் சுற்றின நாட்கள். ஜுவர்கா ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஜுரம் வந்துச்சு இல்லையா, ஃபீவர் அடிச்சது இல்லையா, ஸோ அந்த நாட்கள். தாதிமா கி சேவா. ஸோ அப்போ தன்னுடைய பாட்டி வந்து எப்படியெல்லாம் நம்மளை சர்வீஸ் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. தத்தா ராமி சாச்சி கி கட்னா. நம்ம ஸ்டோரியில் பார்த்தோம் இல்லையா, ஒரு ராமி சாச்சிக்கு வந்து கடன் கொடுத்து அந்த இன்சிடெண்ட் படித்தோம் இல்லையா, ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு யாத் ஆத்தி है ஞாபகமாக இருக்கிறது. दादी की मृत्यु के बाद लेखक के घर की आर्थिक स्थिति खराब क्यों हो गई है. दादा की मृत्यु அதாவது தன்னுடைய தாத்தாவோட மரணத்துக்கு அப்புறமா ஆர்த்திக் ஸ்திதி கராப் கியோ ஹோய். ஆர்த்திக் ஸ்திதி அப்படின்னா அந்த பரம்பரையா வந்திருக்கும் இல்லையா சொத்து, ஸோ அது பத்தின விஷயம். கராப் கியோ ஹுய் என்ன ஆச்சு அது பத்தின क्वेश्चन. ஸோ லெட் அஸ் see the answer. தாதா की मृत्यु के बाद. ஸோ தன்னுடைய கிராண்ட்ஃபாதர் தாத்தாவோட மரணத்துக்கு அப்புறமா लेखक के घर की आर्थिक स्थिति इसलिए खराब हो गई. इसलिए खराब हो गईனா எதனால வந்து அவங்க அந்த சொத்தெல்லாம் இழந்தாங்க அப்படின்னா உன்கே ஸ்ராத் மே. ஸ்ராத் அப்படின்னா அந்த திவசம் பண்ணுவாங்க இல்லையா இறந்தவங்களுக்கு, ஸோ அதுதான் திதி கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் ஸ்ராத். ஸ்ராத் மே லேக்கக்கு கே பிதாஜி நே. ஸோ அந்த ரைட்டரோட அப்பா இருந்தார் இல்லையா, ஸோ அவரு வந்து அதுல் சம்பத்தி வியைகி, அதை பரம்பரை சொத்தை வந்து வித்துறணும். அவர் வந்து ஏதோ கடன்ல இருந்ததுனால விற்கணும் அதை. அவர் பெஹலே கா உதார் லியா ருபயா கோயி நஹி தே ரஹாதா. ஏன்னா அவர் ஏற்கனவே வாங்கியிருந்த காசை வந்துட்டு உதார் லியா ருபையானா வாங்கியிருந்த காசை வந்து அவரால் திருப்பி கட்ட முடியாதனால அதுக்கு ஸ்டெப் எடுக்க முயற்சி பண்ணாங்க. दादी माँ के स्वभाव का कौन सा पक्ष आपको सबसे अच्छा लगता है और क्यों. ஸோ தாதி மாவோட கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, ஸ்வபாவம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் என்ன, ஏன் அது வந்து பிடிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தாதி மா கா ஸ்வபாவ் தயாலு ஹை. ஸோ மொத்தமா வந்து அவங்க தாதிமா பாட்டி பார்த்தா அவங்களோட ஸ்வபாவம் எப்படின்னா அவங்க ஒரு நல்ல மனசுக்காரங்க. தயாலு அப்படின்னா தயாலுன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். உன்கே ஸ்வபாவ் கா யஹி பக்ஷ சப்சே அச்சா லகுதா ஹை. ஸோ அவங்களுக்கு இருக்கிற எல்லா நல்ல குணங்களையும் வச்சு இந்த தயாலு மனசு தான் வந்து ரொம்பவே பிடித்தமான ஒரு குணம். दादी माँ अपने घर के सदस्य से लेकर गरीबों तक भी मदद करने की பீச்சே நஹி ஹட்தி. அதாவது தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி கரீபோன் தக், கரீப் அப்படின்னா ஏழைகள் இல்லையா, ஸோ அவங்கள வரைக்கும் எல்லாத்துக்குமே மதது கர்னே அந்த ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி வந்து அவங்களுக்கு வந்து பிரிச்சே பார்க்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் இன்சிடென்ட்ஸ் தான் ஜெய்சே. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்னது, ராமி சாச்சி கே உதார் ந சுக்கானே பர் பி
दादी माँ उनकी बेटी की शादी में आर्थिक सहायता करती है. ஸோ அந்த ராமி சாச்சி இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து தாதிமா கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. அதை வந்து அவங்க திருப்பி தரல. அப்படி தராதப்ப கூட அந்த சாச்சியோட பொண்ணோட கல்யாணத்துக்காக தாதிமா வந்து ரொம்பவே சகாயத்தானா ஹெல்ப் பண்ணாங்க. அது ஒன் ஆஃப் த இன்சிடென்ட். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தா, घर की आर्थिक स्थिति खराब होने के कारण, அதாவது ஃபினான்ஷியலி அவங்க வந்து லோவா ஆனதுக்கு அப்புறம் கூட காரண் தாதிமானே, அப்பவும் தாதிமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, தாதாஜி துவாரா பெஹனாயா கயா, அவங்க தாத்தா வந்து கொடுத்த ஒரு கங்கன், அந்த கையில போடுவாங்க இல்லையா அந்த பிரேஸ்லெட், அதை வச்சு தன்னுடைய பிள்ளைங்களை காப்பாத்தினாங்க. அப்பனே பச்சோங்கோ தேதியா, தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கொடுத்து இதை வச்சு நீங்க கடனெல்லாம் அடைச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்சஸ் வந்து அவங்க வந்து ஒரு தயாளு மனசு உடையவர்கள் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுது. आपने इस कहानी में महीनों के नाम पढ़े. ஸோ நம்ம இந்த லெசன்ல பார்த்தோம் இல்லையா, சில மந்த்ஸோட நேம்ஸ் பார்த்தோம். ஜெய்சே கார், ஆஷாட், மாக், இந்த மாதிரி. ஸோ வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஹிந்து கேலண்டர் படி இவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஹிந்து கேலண்டர் படி மோஸ்ட்லி நமக்கு வந்து மார்ச் மிட் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் தான் வந்து நம்மளுக்கு நியூ இயர் பிகின் ஆகுது. ஸோ அதிலிருந்து ஃபர்ஸ்ட் மந்த்து சைத்துன்னு சொல்லுவோம், ஃபோர்த் மந்த்து ஆஷாட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சில மந்த்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இன் மஹீனோமே மௌசம் கைசா ரஹதா ஹை. ஸோ மௌசம் அப்படின்னா கிளைமேட். ஸோ எந்தெந்த சீசன்ல எப்படி கிளைமேட் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மஹீனோ கா நாம் குவார் அப்படின்னா கர்மி கா அந்த, சம்மர் வந்து முடியுது. அந்த அப்படின்னா எண்ட் ஆஃப் த சம்மர் சீசன். இஸ் சமய் ஹல்கி ஹல்கி டண்ட் ஹோத்தி ஹை ததா ஆஸ்மான் சாஃப் ரஹதா ஹை. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஹல்கி ஹல்கினா ரொம்ப சாஃப்டான ஒரு காற்று வந்து அடிக்கும் நம்மளுக்கு. ஆஸ்மான் ஸ்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளீனாக இருக்கும். சாஃப் ரஹதா ஹை, ரொம்ப மேகமூட்டம் இல்லாமல் அந்த மாதிரி ரொம்பவே கிளியர் ஸ்கையாக நம்மளுக்கு காட்சி அளிக்கும். ஸோ இதான் வந்து குவார் மஹீனோவில் நடக்கக்கூடிய கிளைமேட். அடுத்தது ஆஷாட். ஆஷாட் அப்படின்னா த ஃபோர்த் மந்த் ஆஃப்டர் த நியூ இயர். ஸோ கிட்டத்தட்ட ஜூலை மந்த் தான் அவங்க சொல்லுவாங்க, ஜூலை ஆகஸ்ட். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து மழை வரும் இல்லையா. ஸோ வர்ஷா கா மௌசம் ஹோத்தா ஹை. ஸோ அந்த டைமில் இட் இஸ் அ ரெய்னி சீசன். வர்ஷ ந ஹோனே சே கர்மி பி ஹோத்தி ஹை. சில டைம்ஸ் நம்மளுக்கு மழை பொய்த்துரும் இல்லையா, மழை பெய்யலனா அப்போவும் நம்மளுக்கு வெயில் தான் அடிக்கும். கர்மி பி ஹோத்தி ஹை, வெயிலும் அடிக்கும் அந்த டைம்ல. அடுத்தது மாக். மாக் அப்படின்னா இஸ் மஹீனே காஃபி சர்தி ஹோத்தி ஹை. ஸோ அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சு மீதி இருக்கு இல்லையா, ஆட்டம் அண்ட் வின்டர் சீசன். ஸோ அப்போ என்ன இருக்கும், ரொம்பவே குளிர் அடிக்கும். எப்போதுமே வந்து குளிராக தான் இருக்கும் அந்த சீசன். ஸோ தீஸ் ஆர் த நேம்ஸ் இந்த ஹிந்து கேலண்டர் படி சொல்லக்கூடிய நம்ம மஹீனோங்கா நாம் அப்போ நிலவக்கூடிய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். अपने अपने मौसम की अपनी अपनी बातें होती है. ஸோ இது வந்து த சென்டென்ஸ் ஃப்ரம் த லெசன் இல்லையா, அந்தந்த கிளைமேட் கண்டிஷன்ஸில் அது நடக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. लेखक के इस कथन के अनुसार यह बताई कि किस मौसम में कौन कौन सी चीज विशेष रूप से मिलती है. ஸோ இதை வச்சு இந்த சென்டென்ஸ் வச்சு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு டெல் எந்தெந்த கிளைமேட்டில் நம்மளுக்கு எந்தெந்த சீஸைனா பொருட்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட் அஸ் see children. ஃபஸ்ட்டு வந்து கர்மி. குவார் சீசனில் வந்து எப்படி இருக்கும், அதாவது அந்த வெயில் காலம் முடியுது. ஸோ அந்த டைமில் வந்து மௌசமே நம்மளுக்கு வெயில் காலத்தில் தர்பூஜ், வாட்டர் மெலான், கர்பூஜ் அப்படின்னா மஸ்க் மெலான், ஃபால்சே, அதுவும் வந்து வட மாநிலத்தில் விளையக்கூடிய அந்த பெர்ரிஸ் சொல்லுவோம் இல்லையா அது, அப்புறம் லிச்சி ஃப்ரூட்ஸ், இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
அடுத்தது ஆஷாढ़ के महीने में बारिश होती है. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, the 4th month after the ஹிந்து கேலண்டர், அதில் வந்து மழை காலம், அது பாரிஷ் அப்படின்னா ரெய்னி சீசன், இஸ் மௌசமே. ஸோ அந்த பீரியடில் வந்துட்டு ஆம், ஜாமுன், கக்கடி और கீரா மில்தே ஹை. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. ஜாமுன் நாவல் பழங்கள், கீரா அந்த குக்கும்பர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு. அடுத்தது மாக் சர்தி கே மஹீனே மே. ஸோ அந்த வின்டர் சீசனில் வந்து நம்மளுக்கு அங்கூர், கேலே, அமரூத், குட் ஆதி மில்தே ஹை. ஸோ அங்கூர் அப்படின்னா பொமோகிரானட்ஸ் வாழைப்பழங்கள், அமரூத் அப்படின்னா கொய்யாப்பழங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். नीचे दी गई पंक्तियों पर ध्यान दीजिए. जरा सी कठिनाई पड़ते अनमना सा हो जाता हैसन से सफेद. सो समानता का போத் கரானே கேலியே. இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஜராசி அப்படின்னு இருக்கு, அதுக்கப்புறமா அன்மனா சா அப்படின்னு இருக்கு இல்லையா. சே, இந்த சா சி சே இந்த எழுத்துகள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களை யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு ஃப்ரேம் சென்டென்சஸ் பிலோ. ஸோ லெட் அஸ் சி. नीला सा, नीलाना என்ன கலர், ப்ளூ கலர் இல்லையா. ஸோ ஆஸ்மான் நீலா சா ஹோ கயா ஹை, வானம் வந்து அப்படியே நீலமா காட்சி அளிக்குது. அடுத்தது சுந்தர் சா, இஸ் பச்சே கா செஹரா கித்னா சுந்தர் சா ஹை. இந்த பச்சேனா சைல்டு, குழந்தையோட செஹரா ஃபேஸ் வந்துட்டு எவ்வளோ அழகா இருக்கு. கோல் சா, கோல் அப்படின்னா ரவுண்ட் இல்லையா. आज चंद्रमा बिल्कुल गोल सा है. இன்னைக்கு வந்து ஆஜ்னா டுடே, சந்திரமானா அந்த நிலா இருக்கு இல்லையா, மூன் வந்துட்டு பில்குல் டோட்டலி வந்து ரவுண்டு ஷேப்ல இருக்கு. லம்பா சா, லம்பா அப்படின்னா லாங். யஹ் லம்பா சா ஆத்மி இதர் ஹி ஆ ரஹா ஹை. இந்த நெடுமாறன்னு சொல்லுவோம் இல்லையா, ஹைட்டா இருக்கக்கூடிய ஆத்மி அப்படின்னா ஆள் வந்துட்டு இதர் இங்கே தான் வந்துட்டு இருக்காரு. छोटी सी, छोटीना என்னது, ஸ்மால் இல்லையா. வஹான் छोटी सी लड़की खेल रही है. அங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு கேல் அப்படின்னா விளையாடிட்டு இருக்கு. சரிஸ் பீப்பிள் பாத், சரிஸ் மண் டோலா. ஸோ பீப்பர் பாத் அப்படின்னா அந்த பீப்பிள் ட்ரீ இருக்கு இல்லையா, ஸோ அதோட லீவ்ஸ், பாத் அப்படின்னா பத்தா, லீவ்ஸ் மாதிரி என்னோட மனசு வந்து ஆசிலேட் ஆகுது. மண் டோலானா ஆசிலேஷனாக இருக்குது. அடுத்தது ஜியோ, போலி ஐசி உஸ்கி ஜியோ கோயல் கி கூக். அதாவது அந்த பொண்ணு வந்து பேசுறது வந்து அப்படியே குயில் வந்து கூவுற மாதிரி இருக்கு. ஜெய்சா யஹ் கப்படா दूध जैसा सफेद है. ஸோ இந்த துணி வந்துட்டு பால் மாதிரி வெண்மையா இருக்கு. ஸோ ஆல் தீஸ் ஆர் யோர் கிராமர் பார்ட். இட் இஸ் கால்ட் அலங்கார்ஸ். உப்மா அலங்கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது. அதாவது ஒன்று வந்துட்டு நம்ம இன்னொன்று கூட கம்பேர் பண்ணிட்டு எழுதுறோம் இதுல. ஓகே சில்ட்ரன். कहानी में चू चू कर ज्वर का अनुमान करती, पूछ पूछ कर घर वालों को परेशान कर देती. அதாவது அந்த சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, நம்மளுக்கு பாட்டியம்மா வந்து ரைட்டருக்கு வந்து ஃபீவர் அடிக்கும் போது தொட்டு தொட்டு பார்ப்பாங்க, எப்படி ஃபீவர் இருக்கு ஸ்டேட்டஸ் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க, பூச் பூச்கர் கேட்டு கேட்டே ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். जैसे वाक्य आए हैं, किसी क्रिया को जोर देकर कहने के लिए एक से अधिक बार एक ही शब्द का प्रयोग होता है. क्रिया அப்படின்னா verb. ஸோ ஏதாவது ஒரு வேர்பை வந்துட்டு நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதை 2-3 தடவை சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூ சூக்கர், பூச் பூச்கர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ சென்டென்சஸ் மேக் பண்ணுறதுக்கு ஜெய்சே வஹா ஜா ஜாக்கர் தக்கு கயா, நான் அங்கே போய் போய் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்கிறோம். இல்லைனா உன்ஹே டூண்டு டூண்டுக்கர் தேக்லியா, நான் அவங்கள தேடி தேடி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த வேர்பை நம்ம 2 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இஸ் பிரகார் கே 5 வாக்கிய லிக்கோ. ஸோ இப்போ போல் அப்படின்னா बोल बोल कर देख लिया,
போல் அப்படின்னா பேசுறது இல்லையா? ஸோ நான் பேசி பேசி பார்த்துட்டேன். இல்லைன்னா தேக் தேக்குக்கர் தக்கு கயா, பார்த்து பார்த்து டயர்ட் ஆயிட்டேன். மார் மார்க்கர் தக்கு கயா, அடிச்சே டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்றோம்ல, மார்க்கர். மனா மனாக்கர் கே ஹார் கயி. ஸோ மனா அப்படின்னா இது பண்றது, ரிஜெக்ட் பண்ணுறது. ஸோ ரிஜெக்ட் பண்ணியே நான் வந்துட்டு ஹார் கயி அப்படின்னா தோத்து போயிட்டேன். சுன் சுர்கர் தக்கு கயா, கேட்டே நான் வந்துட்டு டயர்ட் ஆயிட்டேன். ஸோ லைக் திஸ் யூ கேன் யூஸ் கிரியாஸ் வந்து வேர்ப்ஸை வந்து ரெண்டு தடவை நம்ம யூஸ் பண்ணலாம். बोलचाल में प्रयोग होने वाले शब्द. बोलचाल அப்படின்னா நம்ம வந்து டே டு டே லைஃப்ல பேசுறோம் இல்லையா, அந்த வார்த்தைகள். வாக்கியாंश दादीमा कहानी में, இப்போ दादीमाன்னு சொல்றோம், பாட்டி அம்மா அப்படின்னு சொல்றோம்ல. इन शब्दों और वाक्यांशों के पता चलता है कि यह कहानी किसी विशेष क्षेत्र से संबंधित है. ஸோ இந்த ஸ்டோரியில் சொல்லக்கூடிய சில வாக்கியங்கள் நம்ம படித்து பார்க்கும்போது பத்தா சல்தா ஹை, நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இது ஏதோ ஒரு விசேஷமான க்ஷேத்ர அப்படின்னா ஏதோ ஒரு பிளேஸில் வந்து நடந்தக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ऐसे शब्दों और वाक्यों में, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வாக்கியம் அப்படின்னா சென்டென்சஸ் में क्षेत्रीय बोलचाल की खूबियाँ होती है. அதாவது லோக்கல் பீப்புள் பேசக்கூடிய லாங்குவேஜஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து இங்கே போல்சால் அப்படிங்கிறாங்க. உதாரணம் के लिए நிக்சார், பர்ஹா, உரின், चिचूंडा, चौका इत्यादि. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து லெசன்ல பார்த்துருக்கோம். शब्दों को देखा जा सकता है, இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம பார்க்க முடியுது. இன் शब्दों का उच्चारण, அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு கூட अन्य क्षेत्रीय बोलियों में अलग ढंग से होता है. வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி நம்ம வந்து ப்ரொனவுன்சியேஷன் கொடுத்துருப்போம். जैसे चिउंडा को चिड़वा, चूंडन पोहा, और इसी तरह चौका को चौंक, तड़का भी कहा जाता है. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ லோக்கலாக வீட்டில் பேசக்கூடிய வேர்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வீடு, க்ஷேத்திரத்துக்கு க்ஷேத்திரம், பிளேஸ் டு பிளேஸ் வந்து இதெல்லாம் மாறக்கூடியது. இப்போ நிகாஸ், உரின், और बरहम, शब्द कम्श, निकास उत्तराखंड और ब्रह्मा शब्द का क्षेत्रीय रूप है. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு வந்துட்டு சில நேட்டிவ் வேர்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ இதுதான் நியरेस्ट रिलेटिव वर्ड्स फॉर ऑल दीज सेंटेंसेस. इस प्रकार के 10 शब्द को बोलचाल में उपयोग होने वाले भाषा के एकत्र कीजिए और कक्षा में लिखकर दिखाइए. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 10 வேர்ட்ஸ் வந்து எழுதணும். போல்சாலில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸஸை யூ ஹாவ் டு ரைட் ஏகத்திர கீஜே, எல்லாத்தையுமே சேர்த்தி போட்டு நீங்கள் வந்து கிளாஸில் ஆக்டிவிட்டியாக பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்ப்போம். बोलचाल में उपयोग होने वाले भाषा बोली से एकत्र 10 शब्द. So these are the words given here. बोलचाल நம்ம பேச்சு வார்த்தையில யூஸ் பண்ணக்கூடிய சில வேர்ட்ஸ். ஓகேவா? கார் பரோஜன், கிருபா, கிருபான், கிருபா இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிருபா அப்படின்னு சொல்றோம். ஸோ லோக்கலாக நம்ம பேசக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஹிருதய, லட்சன், ரமாயன், கிருஷ்ணன், அதை வந்து கிருஷன்னு சொல்லுவோம், கிஷன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. லக்ஷ்மன், லக்ஷ்மி, ரிஸ்தேதார். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துட்டு அந்த ப்ரொனவுன்சியேஷன்ஸ் வந்து மாறும், இடத்துக்கு இடம் வந்து இதெல்லாம் மாறும் அப்படின்னு இந்த ஆக்டிவிட்டியில் யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் இன் தி pronunciations of these words, children. Okay, so with this we have come to the end of this session. I think you have understood this. Shortly I will be uploading the next lessons also, so kindly subscribe to this channel so that you can get notified. Thank you.